இன்னைக்கு நாம பார்க்க போறது பக்கம் 2ல உண்மையே உயர்வு அப்படிங்கிற கதைப்பாடல் உள்ள பயிற்சி. இதுல பாருங்க, சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு கீழே 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, சுமந்து இச்சொல்லின் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் தாங்கி, அதுதான் பதில். அதை நீங்க வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்து இந்த கோடிட்ட இடத்துல இந்த தாங்கி அப்படிங்கிற சொல்ல எடுத்து எழுதணும். 2வது கேள்வி, வேண்டுமென்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பிரிச்சோன்னா நமக்கு வேண்டும் கூட்டல் என்று அப்படிங்கிற சொல் கிடைக்கும். இதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்ததா வேண்டும் கூட்டல் என்று அப்படிங்கிற இந்த பதில இந்த கோடிட்ட இடத்துல நீங்க எடுத்து எழுதியிருக்கணும். 3வதா, நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் மறந்தது. இதே நீங்க என்ன பண்ணணும், வட்டமிட்டிருக்கணும். மறந்தது அப்படிங்கிற சொல்ல இங்க எடுத்து எழுதணும். அடுத்ததா பாருங்க, இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பாடல்ல ஒரே ஓசையில முடிகிற சொற்களை நீங்களா கண்டுபிடிச்சு எழுதணுமா. உதாரணத்துக்கு வந்தது விழுந்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது தவிர வேற சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணினார் ஏற்றினார், இது ரெண்டும் ஒரே ஓசையில முடிகிற சொற்கள். இது தவிர கரைந்தது, போனது, சென்றது, தள்ளியது, அழுதது, நினைத்தது, இதுவுமே ஒரே ஓசையில முடிகிற சொற்கள் தான். உங்க பாட புத்தகத்துல இந்த 2 எழுதுனா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா, சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்குக அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது சிறு வட்டம் இந்த பச்சை கலர்ல ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இந்த வட்டத்தில் உள்ள எழுத்து முடிகிற மாதிரி இந்த லைட்டு பச்சையில் ஒரு எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை சேர்த்து நீங்க சொற்கள் உருவாக்கணுமா. இப்போ பாருங்களேன், முதல்ல இந்த கூவையும் நான் டையையும் இணைக்கிறேன், எனக்கு குடை அப்படிங்கிற புதிய சொல் கிடைக்கும். அடுத்ததா தேவையும் டை அப்படிங்கிற எழுத்தையும் சேர்க்கிறேன், எனக்கு தடை அப்படிங்கிற புதிய சொல் கிடைக்கும். அடுத்து உ டை உடை. அடுத்ததா ஓ டை ஓடை. அடுத்ததா ஏ டை எடை. கடைசியா பாருங்க க டை கடை. இந்த மாதிரி டை அப்படிங்கிற எழுத்துல முடிகிற மாதிரி நான் 6 சொற்களை உருவாக்கியிருக்கேன். இந்த 6 சொற்களையும் நீங்க என்ன பண்ணணும், படிச்சு எழுதி பார்க்கணும். அடுத்ததா, பட குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதுல ஸ்மைலியோடைய படம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்மைலி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுது, என்ன உணர்ச்சியை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அதை நீங்க இங்க எழுதணுமா. இப்போ உதாரணத்துக்கு அவங்க இந்த ஸ்மைலியை உங்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்மைலி என்ன பண்ணுது, புன்னகைக்குது. அதைத்தான் இங்க புன்னகை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்துல இப்ப நம்ம சிரிப்புன்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ஆனா சிரிப்புக்குள்ள எழுத்துக்கள் இங்க இருக்கான்னா இல்லை. சி இருக்குது ஆனா ரீ இல்லை, இப்பு இல்லை, ஆனா பூ மட்டும் இருக்குது. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது, சிரிப்புன்னு இங்க எழுத முடியாது. இங்க உள்ள எழுத்துக்களை மட்டும் வச்சுதான் நீங்க அதற்குரிய சொற்களை உருவாக்கணும். வேற புதிய சொற்களை உருவாக்கக்கூடாது. இப்ப பாருங்க, 2வது உள்ள ஸ்மைலி என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்மைலி என்ன பண்ணுது, யோசிச்சுட்டு இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, ஏதோ ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கு. யோசனைங்கிற எழுத்து இருக்கான்னா இங்க இல்லை. யோசனை நம்ம வேற என்ன சொல்லலாம்னா சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். அதுக்குரிய எழுத்துக்களை நான் தேடி பார்க்க போறேன். சி இந்த் த நை, சிந்தனை, அந்த எழுத்துக்கள் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், சிந்தனை அப்படிங்கிற சொல்ல இங்க எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்மைலி பார்ப்போம். இந்த ஸ்மைலி என்ன பண்ணுது, 2 கையும் கன்னத்துல வச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கு. இத நான் கவலை எழுத போறேன். அதுக்கு முன்னாடி இங்க நான் செக் பண்ணிக்கணும். க வ லை, இந்த எழுத்துக்கள் எனக்கு இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், கவலைன்னு எழுதியிருக்கேன்.
அடுத்த ஸ்மைலி பாருங்க, இது கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கு. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அழுகை அப்படின்னு சொல்லுவோம். அந்த எழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கலாம். அ லு கை, அழுகை எழுத்துக்கள் இருக்கு. அதனால நான் இங்க அழுகைன்னு எழுதியிருக்கேன். அடுத்ததா பாருங்க, இந்த ஸ்மைலி எப்படி இருக்குது? கோபமா இருக்குது. கண்ணை பாருங்க, பார்த்தாலே தெரியுது கோபத்துல இருக்குது. கோபங்கிற எழுத்துக்கள் இருக்கா? கோபம் இல்ல. கோபத்தை தமிழ்ல வேற என்ன மாதிரி சொல்லலாம்னா சீனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்குரிய எழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கலாம். சி ந இம், இந்த எழுத்துக்கள் இருக்கு. அதனால நான் இங்க சினம் அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்ததா கடைசி ஸ்மைலி பாருங்க, எதையோ பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கு இல்லையா? அப்படி வெறிச்சு பார்க்குது பாருங்க. பயத்தில் அதோட கண்ணெல்லாம் பெருசாகி நகத்தை கடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை என்னன்னு சொல்லுவோம்? பயம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கலாம். ப ய இம் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இங்க பயம்னு எழுதணும். இதைத்தான் இங்க செய்ய சொல்லியிருக்காங்க. படக்குறியீடு கொண்டு சொற்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நாம செஞ்சிருக்கோம். அடுத்ததா பாருங்க, மீண்டும் மீண்டும் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி 2 படங்கள் கொடுத்துருக்குறாங்க. கோழியோட படம், தோணியோடைய படம். நீங்க என்ன பண்ணணும்? இந்த வார்த்தைகளை சொல்லி பழகணும். முதல்ல மெதுவாகவும் அதுக்கப்புறம் வேகமாகவும் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாக்கு வந்து நல்லா அசையும் போது இந்த சொற்கள் தெளிவாக சொல்ல பழகுவீங்க. அதுக்காகத்தான் இந்த பகுதியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாம வாசிக்கலாம். கூவுற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழு கொழு கோழி, கொழு கொழு கோழி கொத்தர கோழி. கூவுற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழு கொழு கோழி, கொழு கொழு கோழி கொத்தர கோழி. இதை மாதிரி சொல்லி பழகும். அதே மாதிரி அடுத்த படத்துல பாருங்க, தோணி மேலே கோணி, கோணி மேலே அணில், அணில் கையில் கனி. தோணி மேலே கோணி, கோணி மேலே அணில், அணில் கையில் கனி. இதையும் நீங்க என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும்.